நாளை மறுநாள் இந்திய பெருங்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். நாளை தமிழ்நாடு, புதுச்சேரியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். மிக கனமழை எச்சரிக்கையால் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. பார்வையற்றோர் பெண்கள் உலக கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து. இந்தியாவின் பெருமையாகவும் உலகிற்கு ஒரு உத்வேகமாகவும் உயர்ந்து நிற்கிறீர்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. வரும் 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் EPS. 50,000 பேர் வரை பங்கேற்கும் வகையில் ஏற்பாடு. பத்திரிகையாளரிடம் தரக்குறைவாக நடந்து கொண்ட சீமான் மீதும் தாக்குதல் நடத்திய அக்கட்சியின் தொண்டர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி காவல்துறை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வலியுறுத்தல். திண்டுக்கல் அருகே முறையான வடிகால் வாய்க்கால் இழந்ததால் மிதமான மழைக்கு சாலையில் தேங்கும் மழைநீர். வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தென் மாவட்ட ஆறுகளில் நீர்வரத்து அதிகரிப்பு எதிரொலி. அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தது மத்திய நீர்வள ஆணையம் அறிவுறுத்தல். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைப்பு. நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. 2026 தேர்தலில் NDA கூட்டணியில் சேர வாய்ப்புள்ளது. அரசியலில் எதுவும் நடக்கலாம் எனவும் OPS அளித்துள்ள பேட்டியால் தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் பரபரப்பு. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? எதுவும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிற? அரசியல் எதுவும் நடக்கலாம். எங்களுக்கு அந்த தனி கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையின் வடிவில் எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா? மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா சார்? உறுதியாக இணைப்பு நடைபெறுவதற்குண்டான பூர்வாங்க அடிப்படை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் அருகே எதிரெதிரே அதிவேகமாக வந்த 2 தனியார் பேருந்துகள் சாலை வளைவில் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஒரு பேருந்து இடது பக்கம் கவிழ்ந்த நிலையில் மற்றொரு பேருந்து இடது பக்கம் மரத்தில் மோதியதில் பலர் படுகாயம். கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் மருதூர் அணைக்கட்டை தாண்டி வினாடிக்கு 15,000 கன அடி நீர் பாய்ந்து செல்கிறது. தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசாவுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. வர்த்தகம் மற்றும் AI குறித்து ஆலோசனை. கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவின் திருமணம் தள்ளி வைப்பு. இன்று திருமணம் நடைபெற இருந்த நிலையில் ஸ்மிருதி மந்தனாவின் தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. இந்திய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 489 ரன்கள் குவிப்பு. 2ஆம் நாள் முடிவில் இந்திய அணி 9 ரன்கள் சேர்ப்பு. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கு KL ராகுல் தலைமையில் 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட், ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர் ஆகிய அணியில் இடம்பெற்றுள்ளனர். டெல்லியில் 262 கோடி ரூபாய் மதிப்புடைய மெத்தம்ஃபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல். போலீசார் மற்றும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இணைந்து நடத்திய அதிரடி சோதனைகள் நடவடிக்கை. கர்நாடக முதலமைச்சர் மாற்றமா என மல்லிகார்ஜுன கார்கேவிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், பேச்சுவார்த்தை குறித்து எதுவும் சொல்லப் போவதில்லை, நீங்கள் இங்கே நிற்பதால் உங்களுடன் நேரம்தான் செலவாகும் என பதிலளித்த கார்கே. சண்டிகை நிர்வாகம் தொடர்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு முயற்சி செய்வதாக வெளியான தகவல்.
மத்திய அரசின் முயற்சி கூட்டாட்சி மீதான தாக்குதல் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா கண்டனம். முத்தரப்பு தொடரில் பாபர் பர்ஹான் அதிரடியால் ஜிம்பாப்வே அணிக்கு கடின இலக்கு நிர்ணயித்த பாகிஸ்தான் 196 ரன்கள் இலக்கை நோக்கி ஜிம்பாப்வே நிதான ஆட்டம். சவுதி இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக 17 பேருக்கு மரண தண்டனை விதித்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 17 பேரையும் சுட்டுக் கொன்று மரண தண்டனையை நிறைவேற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு.